ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஒரு வீடியோ நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். அதுக்கு எக்கச்சக்கமான என்கொயரிஸ் எனக்கு இருந்துச்சு. நீங்கள் எங்கே பண்ணீங்க, எவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு பார்க்க ரொம்ப நேச்சுரலாக இருக்குது சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி, இதை பற்றி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் வீடியோ பண்ணிடலான்னு சொல்லி தான் இப்போ நான் வந்திருக்கேன். நான் பண்ண ட்ரீட்மெண்ட் பேர் வந்து நானோபிளாஸ்டியா. இது எந்த கேட்டகரியில் வரும்னா இந்த ஸ்ட்ரெயிட்னிங், கெரட்டின், ஸ்மூத்னிங், அதுக்கப்புறம் போட்டாக்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்தது. அப்புறம் நானோபிளாஸ்டியா. நான் ஏன் வந்து இதை செலக்ட் பண்ணேன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். நான் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேர்லி ஹேர், நான் கேர்லி ஹேர் மெத்தட் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னால் டோட்டலாக அதை மெயின்டைன் பண்ண முடியல. அதெல்லாம் நான் இதுக்கு ஸ்விட்ச் ஆனேன். எங்கேயாச்சும் வெளில போனால் கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக இருக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ நான் அந்த ட்ரீட்மெண்ட்க்கு கோ த்ரூ ஆனேன். ஏன் நான் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த இதையே நான் செலக்ட் பண்ணேன்னா, ஏன்னா கெரட்டின், ஸ்மூத்னிங்லாம் ரொம்ப கீழே டவுன் பார்த்தீங்கன்னா குச்சாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஓகே, இவங்க வந்து ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் தான் நான் யோசிச்சு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓகே பண்ணேன். நான் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஏதோ தானோன்னு ஒரு சலூன் போகாமல் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம முடி ஒருத்தவங்க கிட்ட கொடுக்குறோம், நம்மளோட ஃபேஸே அதில் தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ ஏதோ தானோன்னு யார்கிட்டயும் கொடுக்க வேணாம்னு சொல்லி நான் செங்கல்பட்டில் இருக்க டோனியன் கை தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்கன்னு நான் கேள்வி வரப்பட்டேன்னா, ஸோ அதெல்லாம் அங்கே தான் நான் போனேன். அங்கே போய் நான் கேட்குறப்ப என்னோட லென்த் ஹேர் வந்து ரொம்ப லென்த் அதிகமாக இருந்துச்சு, கிட்டத்தட்ட எனக்கு ஹிப்புக்கு கீழே இருந்துச்சு. ஸோ அவங்க கிட்ட நான் எவ்வளோ ஆகும் இதுக்கு சார்ஜ் கேட்குறப்ப அவங்க கிட்டத்தட்ட ஒரு 14K சொன்னாங்க. சரி, 14K இது இல்லாமல் எனக்கு ப்ராடக்ட்ஸும் இன்வால்வாக இருக்கணும்னு சொன்னப்போ அவங்க எக்ஸ்ட்ரா 3K கொஞ்சம் எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப 10% ஒரு 15% டிஸ்கவுண்ட் பண்ணாங்க எனக்கு அந்த ஒரு இந்த ட்ரீட்மெண்ட்டில். அது இல்லாமல் ஷாம்பூ, அந்த ஷாம்பூ கண்டிஷனருக்கும் ஒரு 10% அவங்க எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு 15K சம்வாட் வந்துச்சு. அது இல்லாமல் எனக்கு ஒரு ஹேர் கட் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்ம அது கீழே அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஹேர் கட் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்ட்ரா அதுக்கும் பே பண்ணி ஒரு ஹேர் கட்டுக்கு லேயர் ஹேர் கட் நான் பண்ணேன். லேயர் கட் வந்து ஒரு 1100 1200 அவங்க சார்ஜ் பண்ணாங்க. ஸோ டோட்டல் பில் எனக்கு வந்து 16,200 எனக்கு ஆச்சு. அதுக்கப்புறமா அங்கே இப்போ நம்ம ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். ப்ராசஸில் என்னென்ன பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேன். போனோடனே அவங்க எனக்கு வந்து ஒரு ஹேர் வாஷ் பண்ணி விட்டாங்க. சூப்பராக செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஹேர் வாஷ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு சொல்யூஷன், கிட்டத்தட்ட பவுலில் கொஞ்சம் நம்ம ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்யூஷன் இது பண்ணாங்க. வந்து சின்ன சின்ன ஸ்டாண்ட்ஸாக ஃபுல்லாக அப்ளை பண்ணாங்க. அவங்க வந்து 1 hour 20 minutes வந்து ரெஸ்ட் டைம், அந்த சொல்யூஷன் நம்ம ஹேரில் நல்லா பெனிட்ரேட் ஆகிறதுக்கு 1 hour 20 minutes சொன்னாங்க. அதுக்கப்புறமா நல்ல ஹீட்டிங் டூல் இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட்னிங் டூல், அதை வச்சு சின்ன சின்ன ஸ்டாண்ட்ஸாக ஃபுல்லாக பண்ணாங்க. நான் அப்போவே அந்த அண்ணா கிட்ட என்ன சொல்லிட்டேன்னா, அண்ணா எனக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரெயிட் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வேவியாக கொஞ்சம் தெரியும், நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த அண்ணா ஓகேம்மா பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேருந்து நல்லா எனக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து இதில் அளவுக்கு யூஸ் பண்ண ஹீட் வந்து எனக்கு இந்த ஹேருக்கு யூஸ் பண்ணல அவங்க, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு, நல்லா இருக்காது பார்க்காதுன்னு சொல்லி. சரி ஓகே, அதே மாதிரி நல்லா பண்ணி கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1 hour 20 minutes அப்புறம் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு ஃபுல்லாகவே. இதுக்கு ஒரு 1 hour டைம் எடுத்துருக்கும். அதுக்கப்புறமா அவங்க என்ன ஹேர் வாஷ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹேர் வாஷ் ஃபுல்லாக பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு அப்பயே அவங்க கண்டிஷனர் எதுவும் அப்ளை பண்ணல. வந்து ஃபுல்லாக ப்ளோ ட்ரை பண்ணாங்க. ஃபுல்லாக ப்ளோ ட்ரை பண்ணிட்டு அப்புறமா அந்த ப்ளோ ட்ரை ப்ரஷ் இருக்கும்ல, அதை வச்சு எனக்கு ஸ்டைல் பண்ணாங்க. அப்போ பண்ணப்போ என்னோட ஹேர் இப்படி தான் இருந்துச்சு. நான் ஒரு ப்ராசஸ்க்கும் நான் இங்கே வீடியோ அட்டாச் பண்ணேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரைஸ் வந்து ஒரு ஹேருக்கும் டிஃபர் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஷோல்டர் லென்த்து தான் இருக்குன்னா இன்னும் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகலாம். இல்லை உங்களுக்கு அதை விட ஷார்ட்னா கொஞ்சம் அதை விட ப்ரைஸ் உங்களுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக போய் பார்கிங் பண்ணுங்கள், எனக்கு கம்மியாக வேணும்னு சொல்லுங்கள். இந்த விஷயம்லாம் நான் கொஞ்சம் கேட்கவே இல்லை. சரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியில் நான் இருந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க லோ ட்ரை பண்ணிட்டு அப்புறம் எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து 6:30 தான் போனேன். ஸோ 6:30 அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இது ஒரு 4 hours ட்ரீட்மெண்ட் ஆகும்னு. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 10 ஆகிடுச்சு. ஸோ நான் ஜாலியாக எல்லாம் எனக்கு முடிச்சிட்டாங்க பஹப்பாடான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1 week ஆகிடுச்சு. 1 week ஆகிட்டுக்கு அப்புறமா சரி ஹெட் பாத் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஹெட் பாத் எடுத்தேன். ஹெட் பாத் எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு கீழே இங்கேருந்து மட்டும் ஒரு மாதிரி ரஃப் ஆகிடுச்சு. ஹேர் ரஃப்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஃப்ரிஸ் ஆகிடுச்சு. எனக்கு என்னன்னா 16,000 கொடுத்துருக்கேன், எப்படி இப்படி ஆகும், சான்சஸ் இல்லையே. அது இல்லாமல் நாங்கள் கொடுத்த ஷாம்பூ கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கான வாய்ப்பே கிடையாது. எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. என்னடா இப்படின்னு சொன்னோடனே வீட்டில் சொன்னோன்னே, இல்லை நீங்கள் வா போய் கேட்கலாம் அப்படின்னு நான் தான் ஃபோர்ஸ் பண்ணேன். எனக்கு இன்றைக்கே போயணும், இப்போயே போய் ஆகணும்னு. ஸோ ஃபோர்ஸ் பண்ணி நான் அங்கே போய் கூட்டிகிட்டு போனப்போ அவங்க வந்து ஓகே இந்த மாதிரி ஆகிடுச்சு. சில பேர் ஹேர் அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு
வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரச்சனைலாம் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ரொம்ப கைண்டாக ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, இதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் உங்களுக்கு திருப்பி பண்ணி விடுறேன். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த சீரம் போட்டிருக்காங்க, அது ஆல்ரெடி பெனிட்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். இது நம்மளுக்கு அட்வான்டேஜ்னா அவங்க அந்த போட்ட சொல்யூஷன் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ண தான் நம்ம ரியல் ஹேர் வரும். நம்ம இந்த கெரட்டின் ஸ்மூத்னிங்கில் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் ஹேர் க்ரோ ஆகும்ல, அந்த மாதிரி ஆடாக காமிக்காது. நம்ம ஹேர் வாஷ் பண்ண அந்த சொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் வந்து நானோபிளாஸ்டியாவில். ஸோ அதெல்லாம் அந்த சொல்யூஷன் உள்ளே தான் இருக்கும். ஸோ அதுலேயே நான் ஸ்ட்ரெயிட் பண்ணி விடுறேன், ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி எதுக்கும் நான் கேட்டுக்கிட்டேன், திருப்பி அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இல்லை இது முடிச்சு உங்களுக்கு இன்னொரு சிட்டிங் இருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டா சரியாயிடும். சப்போஸ் அதுக்கப்புறமா ஆலைன்னா திருப்பி நான் உங்களுக்கு சொல்யூஷன் போட்டு திருப்பி நான் பண்ணி விடுறேன், ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட் வாஸ் வெரி ஸ்வீட் இந்த விஷயத்தில். அது எனக்கு அவங்களுக்கு தெரியுது நான் இவ்வளோ பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி. அவங்க இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த அண்ணா சொல்லிட்டாங்க. ஹாப்பியாக திருப்பி அந்த பண்ணாங்க. பண்ணப்போ இந்த ஸ்ட்ரெயிட்னிங் பண்ண ஹேர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு 1 வீக். ஐயோ என்னடா இது அப்படின்னு. அப்போ பண்ணப்போ நான் ஜாலியாக ஓகே ஏதோ ஒன்று எனக்கு கொஞ்சம் நார்மலாக ஆயிடுச்சுன்னா போதும் அப்படின்னு இருந்துச்சு. நான் வீட்டுக்கு வர வீட்டில் இருக்கவங்க என்ன இப்படி இருக்குது ஹேர் இப்படி இருக்குது ஹேர் இந்த 1 வீக்கில் சொல்லி தள்ளிட்டாங்க. ஐயோ என்னடா இது, நம்ம ஆசையாக இந்த மாதிரி தான் நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நானோபிளாஸ்டியாவே செலக்ட் பண்ணோம். என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு இருந்துச்சு. திருப்பி அதுக்கப்புறம் நான் போனவங்க கிட்ட ஒரு 1 வீக் கழிச்சு அவங்க நெக்ஸ்ட் நீங்கள் எப்போ ஹெட் பாத் எடுப்பீங்க கொஞ்சம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லதுன்னு சொன்னதால் நான் ஒரு 1 வீக் கழிச்சு தான் போனேன். திருப்பி நேற்று எனக்கு அவங்க போய் ஹேர் வாஷ் நல்லா பண்ணி விட்டு திருப்பி ப்ளோ ட்ரை பண்ணாதானே நம்மளுக்கு தெரியாது நம்ம ஹேர் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ நேச்சுரலாகவே அவங்க நார்மல் இந்த ஹீட்டிங் டூல் இருக்கும்ல ப்ளோ ட்ரை பண்ணுறது அந்த இது இல்லாமல் கோம்பு இல்லாமல், ஸோ அவங்க அதை ஃபுல்லாக எனக்கு அதை பண்ணி விட்டு பார்த்தப்ப செட் பண்ணப்போ என்னோட ஹேர் இப்படி தான் இருந்துச்சு, இந்த மாதிரி தான். ஸோ எனக்கு இதை பார்த்துட்டுக்கு அப்புறம் தான் அப்பாடான்னு உயிரே வந்துச்சு. ஏதோ ஒன்று நான் ஆசைப்பட்டது நடந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, ஃப்ரிஸும் இல்லை, ஒரு மாதிரி மேனேஜபிளாக ஓகே இவங்க நேச்சுரல் ஹேர் இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட். என்ன ஹாப்பியாக ஜாலியாக குதிச்சுட்டு வந்துட்டேன் கிளம்பிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நானோபிளாஸ்டியா பண்ணணும்னா 100% இறங்கி பண்ணுங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம், இதுக்கு ஹேர் ஃபால் இருக்கா, இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நான் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் தான் ஆகுது. இது வரைக்கும் இதால் தான் எனக்கு ஹேர் ஃபாலா அப்படின்னு கிடையாது. எனக்கு நார்மலாக முன்னாடி என்ன இருந்துச்சோ அந்த மாதிரி அப்பப்போ எனக்கு ஹேர் ஃபால் இருக்கிறது தான் இருக்குது. இதால் எனக்கு ட்ரிகர் ஆச்சான்னு கேட்டால் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது இல்லாமல் நான் நார்மலாக என்ன சொல்கிறேன்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஷாம்பு கண்டிஷ்னரே மேக்ஸிமம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட சுச்சுவேஷனில் என்னோட ஹேர் இப்படி ரியாக்ட் பண்ணப்போ நான் திருப்பி கேட்டேன், ஏன்னா நான் ஷாம்பு கண்டிஷ்னர் எல்லாமே வாங்கிட்டேன், ஏன் இப்படி ஆச்சுன்னு. அப்போ என் சைடு கொஞ்சம் ப்ளஸ் ஆகிடுச்சோ, இவங்க எந்த ஷாம்புவோ கண்டிஷ்னரோ வேறு ஏதோ யூஸ் பண்ணி உங்களுக்கு இப்படி ஆகலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் நான் தப்பிச்சிட்டேன். இப்போ மேக்ஸிமம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டே அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு என்கிட்ட கேட்ட கொஸ்டின், இது எவ்வளோ நாள் ஸ்டே இருக்கும் அப்படின்னு. அவங்க கிளைம் பண்ணுறது வந்து 6 to 7 months இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு இன்னொரு ரீசனால் தான் நான் இதை செலக்ட் பண்ணேன். அப்புறம் அவங்க சொன்ன ஷாம்பு வந்து இதுதான் அவங்க சொன்ன ஷாம்பு. அப்புறம் இது கண்டிஷ்னர், ரெண்டுமே ப்ரொஃபஷனல் ஷாம்பு கண்டிஷ்னர் தான். இது இல்லாமல் அவங்க வந்து சீரமும் வாங்க சொன்னாங்க. நான் இன்னும் சீரம் வாங்கலை, மேபி நான் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் தான் வாங்குவேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை காமிக்கிறேன். மேக்ஸிமம் அவங்க சொல்கிற ப்ரொஃபஷனலான ஷாம்பு கண்டிஷ்னர் போட்டாலே நம்ம அதை கேர் எடுத்துக்கிட்டாலே நம்ம ஹேர் மேக்ஸிமம் 6 to 7 months நல்லாவே இது ஸ்டே ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஹேர் இப்படி தான் இருக்குது. எனக்கு இது ரொம்ப மேனேஜபிளாக இருக்குது. அது ஒரு மாதிரி டச் பண்ணுறப்பே ஓகே சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது, அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது. உங்களுக்கும் இது பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என்ன கேட்டால் கண்டிப்பாக போய் பண்ணுங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு இது ஹேர் ஃபால்லாம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு இப்போ வரைக்கும் கிடையாது. அதுதான் இப்போ நான் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் தான் ஆச்சா. ஸோ எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியல இதுக்கு ஹேர் ஃபால் இருக்கா இல்லை ஏதாச்சும் ஆச்சா என்னெல்லாம் என்னால் இப்போ சொல்ல முடியல. ஸோ மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். ஹேர் இப்போ எப்படி இருக்குது, இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குது, இதை பற்றி எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நானோபிளாஸ்டியா இல்லை போட்டாக்ஸ்லாம் பண்ணிவிட்டு செகண்ட் வாஷ்லேயும் ஹேர் இப்படி மாறிடுச்சு, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னோட காசு போச்சு அப்படிலாம் யோசிக்கிறீங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் காசு போட்டு பண்ணுறீங்க, போய் கடையில் கேளுங்க, இந்த மாதிரி எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணணும், என்ன அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு சொல்லி கேட்டுருங்க. ஏன்னா நம்ம தானங்க காசு கொடுத்து பண்ணுறோம், நம்மளுக்கு தானே வேஸ்ட்டாக போகும். ஸோ யோசிக்காமல் தைரியமாக போய் கேளுங்க. நம்மளுக்கு தேவைன்னா நம்ம தான் போய் கேட்கணும். அவங்கக்கிட்ட வேறு ஆன்சர் இருக்குது, அவங்க பண்ணி தான் ஆகணும். இல்லைனா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போடுன்னா அவங்களுக்கு கஸ்டமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக போய் கேளுங்க. இப்போ என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது.
லைக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற வீடியோவில் ரொம்ப சில்கியாக ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப மேனேஜபிளாக இருக்குது. உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், அது இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும் நானோபிளாஸ்டியை பற்றி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திருப்பி நான் Q&A வீடியோ பண்ணுறேன். நான் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் இதை பற்றி சொல்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.